ஆந்திராவில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்திற்கான இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் பாஜக சார்பாக இதற்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியான நிலையில் வெங்கட சத்யநாராயணாவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. இதனால் அண்ணாமலை அங்கிருந்து எம்பி ஆக மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகப் போவதாக தகவல்கள் வர தொடங்கியுள்ளன. பவர்ஃபுல் துறைகளில் ஒன்று அண்ணாமலைக்கு கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்போது ஆந்திர பிரதேச எம்பி வாய்ப்பு பறிபோய் உள்ளதால் அண்ணாமலை எங்கிருந்து அமைச்சராக போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகா அல்லது மகாராஷ்டிராவில் இருந்து ராஜ்யசபா வழியாக இவர் எம்பி ஆகி அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. தமிழ்நாட்டில் இருந்து இவர் எம்பியாக வாய்ப்பில்லை. அதற்கு அதிமுக ஆதரவு தேவை. அதனால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சராக முடியாது. ஏனென்றால் அதிமுக தயவில் அமைச்சரவை அண்ணாமலை விரும்ப மாட்டார் என்று கூறப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் பலத்தை வைத்து ஒரு எம்பி தான் தேர்வாக முடியும். அந்த ஒரு எம்பி பதவியையும் விட்டுக் கொடுப்பதை அதிமுக விரும்பாது. ஏற்கனவே தேமுதிகவுக்கு வாக்கு கொடுத்த எம்பி பதவியை கூட அதிமுக தரவில்லை. அப்படி இருக்க அண்ணாமலைக்கு அதை கொடுக்க அதிமுகவும் விரும்பாது. இதனால் மற்ற மாநிலங்களில் இருந்து இவர் எம்பி ஆகி அமைச்சராகும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த வாரங்களில் மத்திய அமைச்சர் பெரிய அளவில் மாற்றப்பட உள்ளது. மத்திய அமைச்சர்கள் 4-5 பேர் வரை மாற்றப்பட உள்ளனர். அதே போல 2-3 பேர் வரை இலாகா மாற்றம் பெற உள்ளனர். அடுத்த வருடம் பல மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. அதற்கான ஜாதி கால்குலேஷன்கள் அடிப்படையில் அமைச்சர் பதவி மாற்றப்பட உள்ளது. மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருந்து சிலர் அமைச்சர்கள் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. அதை மனதில் வைத்தே பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்கிறார்கள். பவர்ஃபுல் துறைகளில் ஒன்று அண்ணாமலைக்கு கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு பாஜக பிரிவு தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றதிலும் கட்சியின் நிகழ்ச்சிகளை கிராமமாக கொண்டு சென்றதிலும் சரி, அண்ணாமலையின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் திறன்களை பாஜக பயன்படுத்திக் கொள்வோம், தேசிய அளவில் அவரை பயன்படுத்திக் கொள்வோம் என்று அமித்ஷா கூறியுள்ளார். இதன் மூலம் தேசிய பணிக்கு அண்ணாமலை செல்வதை அமித்ஷா உறுதி செய்துள்ளார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகப் போவதாக தகவல்கள் வர தொடங்கியுள்ளன. இதையெல்லாம் இணையத்தில் அரசியல் விமர்சகர்கள் இடையே பரவும் தகவல்கள் தான். இன்னும் உண்மையான அறிவிப்புகள் வரவில்லை. தற்போது வரை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அண்ணாமலை. அவருடன் சேர்ந்து வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோருக்கும் கட்சி தலைமை தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பையும் வழங்கியிருக்கிறது. சசிகலா, புஷ்பா, சரத்குமார் போன்றவர்களுக்கும் இதே பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது அதிகாரம் மிக்க பதவி எல்லாம் கிடையாது, கௌரவம் மிக்க பதவி. முக்கிய முடிவுகள் எடுக்கும் கூட்டத்திற்குள் இவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஆனால் இந்த பதவிக்கு தனியாக பொதுக்குழு கூட்டம் தவிர்த்து வேறு பெரிய அதிகாரங்கள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.